டெய்லி டிப்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டெய்லி டிப்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது சும்மா நீங்கள் கோடிங் படிக்கிறதுக்காக இல்லை ஒரு ஜாப்க்காக மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஆனால் உங்கள் லைஃபையே நீங்கள் டிராஸ்டிக்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஆள்களுக்கான வீடியோ தான் இந்த டெய்லி டிப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டெய்லி டிப்ஸில் நம்ம சொல்ல போகிற கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது நாங்கள் க்ரியேட் பண்ண கண்டென்ட்ஸோ நாங்கள் ஃபார்ம் பண்ண கண்டென்ட்ஸோ கிடையாது. லைஃப்பில் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ண விஷயங்கள், ட்ரை பண்ண விஷயங்கள், ஒர்க் அவுட் பண்ணது, இது எல்லாத்தையும் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் டெய்லி டிப்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது சும்மா கேட்டுட்டு மட்டும் இருக்காமல் இதில் சொல்கிற விஷயங்கள், இந்த டெய்லி டிப்ஸில் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக மாறும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இந்த டெய்லி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கோல் செட்டிங் பற்றி தான். கோல் செட்டிங் பண்ணுறது எப்படி, கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டெய்லி டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு கோல் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட் இல்லாமல், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம விஷயத்தை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சும்மா இப்போ கோடிங் படிக்க வந்திருக்கீங்க, இந்த டொமைன் தான் படிக்கணும்னு இல்லை, சும்மா கோடிங் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஒரு 2வது நாள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, 3வது நாள் பண்ணும்போது ஐயோ இது நம்ம இப்போ பண்ணணுமா, இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணணுமா, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பைத்தன் பார்க்கலாம், அந்த மாதிரியான நம்ம மைண்ட் செட் அதில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், நம்ம டிட்டர்மைண்டான ஒரு லைஃப்பில் இருக்க முடியும். ஸோ ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டொமைனில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோல் செட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி கோல் செட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த விஷயம் நீங்கள் பேஷனேட்டான விஷயமா இருக்கா. ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த டொமைனில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அது இல்லாமல் சும்மா அங்கேயும் இங்கேயும் இப்படி ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டு பார்க்குறேன், பைத்தன் பார்க்குறேன், இல்லை வேறு ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மாறிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் உங்களுக்கு பேஷனேட்டான விஷயமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது பேஷனேட்டான விஷயமா இல்லை அப்படின்னா உங்களால் அதில் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. கொஞ்ச நாளே அதை நீங்கள் ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ ட்ராப் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு பேஷனேட்டான ஃபீல்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபீல்டு நமக்கு பேஷனேட்டான ஃபீல்டு தானா அப்படின்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெக் ஃபீல்டில் கோடிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த டெக் ஃபீல்டு எனக்கு பேஷனேட்டான ஃபீல்டு தானா அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரியான ஆட்களுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்கள் பேஷன் எது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி வேற பேஷன் இருக்க ஆளாக இருந்தால் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேஷனேட்டான ஃபீல்டு பார்த்து நம்ம கோல் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெக் ஃபீல்டை தான் நம்மளோட பேஷனேட்டான ஃபீல்டுன்னு செட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்குவோம். டெக்னிக்கல் ஃபீல்டு அப்படிங்கும்போது பல பேர் இந்த ஃபீல்டை பற்றி தெரியாமல் சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் இதை கோலாக செட் பண்ணுவீங்க. இப்போ டெக்னிக்கல் ஃபீல்டில் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டொமைனில் செட் பண்ணுங்க. இப்போ எம்எல் டெவலப்பர் ஆகணும், இல்லை வெப் டெவலப்பர் ஆகணும், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்பர் ஆகணும், இல்லைனா பைத்தன் படிச்சுட்டு ஏஐ டெவலப்பர் ஆகணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த டொமைனில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதில் பேஷனேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதில் கோல் செட் பண்ணுங்க. சும்மா ஒரு ஹைப்புக்கு பின்னாடி போய் இப்போ இந்த விஷயம் தான் ஃபேமஸாக இருக்கு அதனால இதை படிக்கிறேன் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் அதை படிக்கக்கூடாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது முடியுமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த விஷயத்தை கோல் செட் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களையே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி அந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த டொமைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் எது, ஹை இன்கம் டொமைன் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதையும் கம்பேர் பண்ணி நீங்களும் நிறைய கூகுளில் ரிசர்ச் பண்ணி உங்களோட பேஷனும் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து அதில் ஒரு விஷயத்தை உங்களோட கோலாக நீங்கள் செட் பண்ணுங்கள். டொமைன் செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ டொமைன் மட்டும் செட் பண்ணோம் அப்படின்னா அது கோல் ஆகாது. கோல் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்.
ஸோ அடுத்து நம்ம செட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனிங்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன கம்பெனியில் கோல் ஃபிக்ஸ் பண்ணு. அப்படியெல்லாம் கிடையாது. கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரிய கம்பெனியை கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் இந்த மாதிரியான பெரிய கம்பெனியை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்பெனி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்க சில நேரங்களில் நம்ம டார்கெட்டை சிரிப்பாக பார்ப்பாங்க. பட் தென் நம்ம டார்கெட், நம்ம கோல், நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இது ஈஸின்னு நான் சொல்கிறேன். இது எப்போ ஈஸி ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் கம்பெனியை பற்றி நிறைய ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். இப்போ கூகுளில் பிளேஸ் ஆனவங்க நிறைய பேர் அவங்க இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்படி தான் பிளேஸ் ஆனேன், நான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக அதை பாருங்கள். அதை பார்த்து அதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுனீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படி ஒரு வீடியோ ஆகுது நீங்கள் ஒரு வீடியோவது பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் கோலுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டொமைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் கோலை அட்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போது இன்னைக்கு சொன்னதெல்லாம் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா கோல் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கோலை நம்ம பேஷனேட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது நல்ல ஒரு டொமைன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். 4வது ஒரு நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பற்றியும் நீங்கள் யோசிங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டெசிஷன் நம்ம ரொம்ப சீக்கிரம் எடுக்கணும். நம்ம டார்கெட் இதுதான், நம்ம கோல் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இனி இது எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இனி வர டெய்லி டிப்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம இதை பற்றி சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்ம 100K பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ப்ரோடோடைப் 100K கோடிங் சேலஞ்ச். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ப்ரோக்ராமிங்னா என்ன, கம்பைலேஷன்னா என்ன, ரன்னிங்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டலேஷனுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோஸும் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் சிஸ்டம் எதுவோ அதை பேஸ் பண்ணி சி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான ஐடிஇஸ், கம்பைலர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் சிஸ்டம் எதுவோ அதை பேஸ் பண்ணி விண்டோஸ், லினக்ஸ், மேக் அதுக்கேற்ற மாதிரி இண்டிவிஜுவல் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நம்ம இன்னையிலேருந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் அவங்க லேப்டாப்போட ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியாக இல்லாதவங்க நான் இப்போ சொன்ன மாதிரி இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் ஏன் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம காலேஜ்லலாம் படிக்கிற மாதிரி நம்ம கோடிங் சொல்லி கொடுக்கும்போது முதல்ல ஒரு தியரி சொல்லி கொடுப்பாங்க. கிளாஸ் ரூமில் வச்சு தியரியாக எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளை அப்படியே கூப்பிட்டு போய் லேபில் உட்கார வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதே அந்த லேபில் உட்காரும்போது மறந்துடும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே கோட் சொல்லி கொடுக்க போகிறோம். சொல்லி கொடுக்கறது அப்படியே நம்ம கோடிங் பண்ணியும் காட்ட போகிறோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோட் பார்த்துட்டு உடனே உங்கள் சிஸ்டமில் நீங்களும் அதை அப்படியே செஞ்சு பார்க்கணும். அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்த்தா லேப்டாப்போட ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இன்ஸ்டால் பண்ணாதவங்க சும்மா உட்காந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்துட்டு எந்த யூஸும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணலன்னா சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பராக நம்ம கோட் பண்ணுறது நமக்காக மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்னாப்சாட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது டெவலப் பண்ணவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டெவலப்பராக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம முன்னாடி 2 விஷயம் இருக்குது. ஒன்று யூசர்ஸ் நமக்காக இருக்காங்க. இந்த யூசர்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட சிஸ்டம் இல்லைனா லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டெவலப்பராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூசரோட தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சிஸ்டம்க்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த யூசருக்கு தேவையாக இருக்குது, இதை நீ அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சிஸ்டம்க்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சிஸ்டம்க்கு 0101 அப்படிங்கிறது மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம ஒரு டெவலப்பராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம சிஸ்டம்க்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு டெவலப்பராக நம்ம யூசர் பக்கம் நிற்கணுமா இல்லை சிஸ்டம் கூட நிற்கணுமா அப்படின்னு. ஸோ ஒரு டெவலப்பராக நம்ம எப்போவுமே
சிஸ்டம் கூட தான் இருக்கணும். யூசரோட தேவை என்னங்கிறத புரிஞ்சு நம்ம சிஸ்டம்க்கு அதை சொல்லி கொடுத்து யூசர்கிட்ட இருந்து அதுக்கான இன்புட்டை வாங்கி அதுக்கான ரிசல்ட்ஸை அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டமில் கால்குலேட்டர் இருக்குது. நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்லேயே சொல்லலாம். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டமில் ஒரு கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? சிஸ்டம் உங்களுக்கு அந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீனை கொண்டு வந்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கால்குலேட்டரில் கொஞ்சம் நம்பர்ஸ் இன்புட் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 நம்பர் கொடுத்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் இது பண்ணிட்டு நீங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டெவலப்பராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிஸ்டம் கிட்ட இந்த கால்குலேட்டரில் நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு அந்த இன்புட்டில் நீங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸை உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறோம், அந்த இன்புட் வாங்குறத ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ இதை பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு சிஸ்டம்க்கு கொடுக்கறது தான் ஒரு டெவலப்பரோட வேலை. அதாவது தானாக செயல்பட முடியாத ஒரு சிஸ்டம், அதாவது அதுவாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் ஒரு டெவலப்பரோட வேலை. நம்ம தாட் என்னவா இருக்குமோ அதுதான் கம்ப்யூட்டரோட தாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் அந்த சாஃப்ட்வேர் ஹேங் ஆகும், கிராஷ் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் சிஸ்டம் மட்டும் கிடையாது. கோடு கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன்கிட்ட இன்புட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி தான் கோடிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம சிஸ்டமில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம், அதில் நம்ம 2-3 நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதுலேருந்து அதுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அது நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் நம்ம கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி ஸ்க்ரீன் வராது. ஏன்னா அந்த ஸ்க்ரீனே நம்ம கோட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம கோடிங் பண்ணுற ஸ்க்ரீன் பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ நம்ம எக்லிப்ஸ் ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருப்போம். அந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த ஹலோ வேர்ல்டுன்னு காட்டுற இடத்துக்கு பேர் தான் கன்சோல் அவுட்புட். ஸோ கன்சோல் அவுட்புட் அப்படிங்கிற இடத்துல தான் யூசருக்கு நம்ம என்ன விஷயம் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் எல்லாம் எழுதின இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் கோடிங் ஸ்க்ரீன். அந்த இடத்துல தான் டெவலப்பரான நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோட்ஸை எழுதுவோம். ஆனால் இப்போ நம்ம கோடிங் படிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல யூசர் கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே தான் யூசராகவும் யோசிக்கணும், நம்மளே தான் டெவலப்பராகவும் யோசிக்கணும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் யூசருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த அவுட்புட் வரும்போது அந்த அவுட்புட்டை செக் பண்ணுறதும் யாராக இருக்கும், நம்மளாக தான் இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்த இடத்துக்கு பேர் கன்சோல்ட் அவுட்புட். அந்த இடத்துல தான் யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இந்த கோடிங்ஸ் எல்லாம் எழுதின இடத்துக்கு பேர் தான் கோடிங் ஸ்க்ரீன். அந்த இடத்துல தான் டெவலப்பர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கோடிங் படிக்கும்போது 2 ஸ்க்ரீன்லேயுமே நம்ம தான் மாறி மாறி ஒர்க் பண்ணுவோம். ஸோ எந்த ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன மென்டாலிட்டியில் நம்ம அந்த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். கன்சோலில் போகும்போது நம்ம யூசராக யோசிக்கணும், கோடிங் ஸ்க்ரீனுக்கு வரும்போது நம்ம டெவலப்பராக யோசிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கோடிங் ஸ்க்ரீன் போகும்போது நம்ம டெவலப்பராக யோசிக்கணும், கன்சோல் ஸ்க்ரீன் வரும்போது நம்ம அந்த இடத்துல யூசராக யோசிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் நம்ம சிம்பிளாக சொல்லித்தரோன்னு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமே எக்ஸாம்பிள் வச்சே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, அதுக்கு கீழே வாய்ட் மெயின்க்கு அப்புறம் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிரேசஸ்க்கு கீழே printf அப்படின்னு இருக்கும். அந்த printfக்குள்ளே டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிட்டன் கீவேர்ட்ஸ் முடிச்சோன்னா பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கோடை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் கோடோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மேலே இருக்கல இந்த ஹேஷ் இன்க்ளூட் வாய்ட் மெயின் இந்த விஷயம்லாம் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்.
இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த printf அப்படின்னு சொல்லி நடுவில் கோடு எழுதியிருக்கு இல்லையா, இந்த இடத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போதைக்கு படிப்போம். அது வரைக்கும் இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் ஒன்று காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது கோடிங்கில் கிடையவே கிடையாது. நம்ம லாஜிக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு தான் படிப்போம். பட் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணியோ இல்லை மனப்பாடம் பண்ணியோ எழுதிக்கோங்க. ஒரு 2வது இல்லை 3வது வீடியோ வரும்போது அதில் இது என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் படித்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. அது எல்லாத்தையும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்து வெளியில் போட்டுருங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் மட்டும் படிங்க. உங்களுக்கு கோடிங் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தடில் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போது நம்ம printf பற்றி மட்டும் பேசலாம். ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம் கன்சோலில் வர விஷயங்கள் தான் வந்து யூசருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூசருக்கு கன்சோலில் ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு பேர் தான் அவுட்புட் காட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சி ப்ரோக்ராமிங்கில் அவுட்புட் காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோடு தான் printf அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹேஷ் இன்க்ளூட் சொன்னாலே ஹேஷ் இன்க்ளூட் வாய்ட் மெயின் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் printf அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது. ஸோ இந்த printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸில் என்னெல்லாம் எழுதுகிறோமோ அது அப்படியே யூசருக்கு கன்சோலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஹலோன்னு எழுதலாம், ஹலோ வேர்ல்டுன்னு எழுதலாம், ப்ரோட்டோடைப்னு எழுதலாம், 100K கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு எழுதலாம், இல்லை உங்கள் பேர் எழுதலாம், நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். printfல டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எழுதுறது அப்படியே யூசருக்கு கன்சோலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசினது, அதுக்கப்புறம் இப்போ இந்த அவுட்புட் கொடுக்குறதுன்னு சொன்னது எல்லாத்தையும் எப்படி சி ப்ரோக்ராமிங்கில் அவுட்புட் காட்டலாம் அப்படிங்கிறத நம்ம சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். அப்போது அவுட்புட் எப்படி சியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் எப்படி அவுட்புட் அப்படிங்கிறது கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம இப்போது சாம்பிள் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு எம்டி ப்ராஜெக்டே க்ரியேட் பண்ணலாம். நான் மேக் OS GCC செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட OS எதுவோ அதுக்கேற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் வீடியோஸில் லினக்ஸுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், விண்டோஸ்க்கு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னேன். பட் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெயின் அதெல்லாம் நம்ம மறுபடியும் எடுத்து எழுத வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு இது படிக்கிறதுக்காக நம்ம டேரெக்டாக ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் அப்படின்னு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் மேக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இங்கே புட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நம்ம அந்த புட்ஸை நம்ம printf-ஆ மாற்றிடலாம். printf. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் கொடுத்து ரன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா லான்ச் ஃபைல் பைனரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஸோ இது ஏன் அப்படி வருது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அந்த பில்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் இந்த எரர் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாம்பிளில் மறுபடியும் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே பில்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பில்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரன் ஆகி உங்களுக்கு 0 எரர் 0 வார்னிங் அப்படின்னு வரும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம கொடுத்துருக்கிற கோடு கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஜெக்ட் கரெக்டாக வரும். ஸோ ரன் கொடுக்குறோம், லோக்கல் சி செலக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பில்டு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் பைனரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பைனரிஸில் இந்த ப்ராஜெக்ட் கம்பைல் ஆகி வரும். ஸோ கம்பைல்னால் என்ன, ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இப்படி கம்பைல் பண்ணி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் கொடுத்துருக்க இந்த கோட் மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி வர்றது தான் இந்த கம்பைல் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியும்
அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ எதனால நமக்கு முதல்ல அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்டை கம்பைல் பண்ணல. ஸோ கம்பைல் பண்ணுறதுனா என்ன, ரன் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுனா என்னென்னா, இந்த நார்மல் லாங்குவேஜில் இருக்கிற இந்த கோட்ஸை நம்ம மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கம்பைல் பண்ணுறது. ஸோ கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பைனரிஸ் இருக்குல்ல, இந்த பைனரிஸ்க்குள்ளே அந்த ஃபைல் கம்பைல் ஆகி வந்து உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை ரன் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகுறதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட்எஃப்ல நம்ம கொடுத்துருக்குற ஹலோ வேர்ல்டு அப்படியே நமக்கு இங்கே கன்சோலில் தெரியும். ஸோ கன்சோல்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கன்சோல் அப்படிங்கிறது தான் நமக்கு யூசருக்கு தெரிகிற விஷயம். நம்ம மேலே கொடுத்துருக்க கோட்ஸ், இந்த கோட்ஸ் இப்போ நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த கோட்ஸ் இது எதுவுமே யூசருக்கு தெரியாது. யூசருக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோலில் வர விஷயங்கள் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு தடவை நீங்கள் உங்கள் சைடில் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாருக்கும் அவுட்புட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட் ரிசீவ் பண்ணணும். நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஆப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவுட்புட் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ யூசர்கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட் ரிசீவ் பண்ணுறோன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், யூசர் கன்சோலில் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு. அப்போ கன்சோலில் யூசர் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வேல்யூ எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங்க்கு உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பரோட சம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பண்ண போகிற ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். இனி இன்புட்டில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் அவுட்புட் காட்டும் போது நம்ம பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். இன்புட் அப்படின்னு எடுக்கிறது பிரிண்ட்எஃப் மாதிரி கிடையாது. பிரிண்ட்எஃப்ல நம்ம என்ன எழுதுகிறோமோ அது அப்படியே கன்சோலில் அவுட்புட்டாக காட்டிடும். ஆனால் இன்புட் எடுக்கும்போது நம்மளால் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா யூசர் என்ன இன்புட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யூசர் ஒரு நம்பர் கொடுக்கலாம், ஒரு ஆல்ஃபபெட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம இன்புட் எடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இன்புட் ரிசீவ் பண்ணுறத ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டூல்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருப்போம். இப்போ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வச்சுருப்போம். நம்ம பர்சனல் யூஸ்க்கான திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வச்சுருப்போம். இப்போ நமக்கு ஏதாவது பொருள் தேவைன்னு வச்சுக்கோ, இப்போ திடீர்னு நம்ம கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம டேரெக்டாக அது எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல போய் அந்த பொருளை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி தான் யூசர் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்புட்டை நம்ம டெஃபினட்டாக ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ யூசர் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒரு இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷனுக்கு, அதாவது அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் நீங்கள் என்னவா வேணால் கொடுக்கலாம். இப்போ அது ஆல்ஃபபெட்ஸில் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நேமாக இருக்கலாம், இல்லை நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை நேம் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு நேமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அதுக்கு ஒரு இன்புட் யூசர் கொடுக்குறாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? 2 நம்பர் கொடுப்பாங்க. அது நம்ம நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வேரியபிள் நேம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆட் பண்ண வேல்யூவை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆட் பண்ண வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு நம்ம ரிசல்ட்னோ சம்னோ ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். ஸோ இப்படி நம்ம யோசிக்கணும். இப்படி யோசிச்சு வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த கோட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள் டிட்டர்மைன் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டேட்டா டைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், அதாவது இன்ட்டுங்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாத நம்பர்ஸ், அதாவது டெஃபினிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி இருக்கிற டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாத நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வர்ற நம்பர்ஸ். லைக் இப்போ 10.2 2.5 20.3 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வச்ச வேல்யூ வர்ற நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப். அதே மாதிரி நம்ம காமனாக யூஸ் பண்ணுற இன்னொரு டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் அப்படிங்கிற டேட்டா டைப், அதாவது கேரக்டர்ஸ். அதாவது நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற லெட்டர்ஸ், அது ABCDன்னு என்னவா வேணா இருக்கலாம். இப்போ இன்புட் வாங்குறது நம்ம ஒரு வேர்டை இன்புட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 தான் பேசிக்கான டேட்டா டைப்ஸ். நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக கோடிங்கில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸில் ரிப்பீட்டடாக வர டேட்டா டைப்ஸ் தான் இந்த இன்ட், ஃப்ளோட், கேரக்டர் அப்படிங்கிறது.
அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோடில் நம்ம முன்னாடி கோட் காமிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி இருக்கும். வாய்ட் மெயின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாய்ட் மெயின் பக்கத்தில் ஒரு பிரேசஸ் இருக்கும். அந்த பிரேசஸுக்கு நெக்ஸ்ட் லைனில் தான் நம்ம எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலும் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பை சேர்ந்தது. அந்த வேரியபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுல இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் ஒரு சில நேரங்களில் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஏங்கிற நேமில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஏக்கு ஒரு டெஃபினட்டான ஃபிக்ஸட் வேல்யூ வச்சுருப்போம். அந்த மாதிரி ஃபிக்ஸட் வேல்யூ வச்சு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலைசேஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் ஸ்பேஸ் ஏ அசைன் 10 செமிகாலன். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லக்கூடாது, அசைன் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னன்னா, ஏக்கு 10 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் இனிஷியலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இப்போ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். டிக்ளேர் பண்ணுறதுல இன்னொரு ப்ராசஸான இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறதும் என்னென்னு பார்த்துட்டோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, டிக்ளரேஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம இந்த வாய்ட் மெயின் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வாய்ட் மெயினுக்கு கீழே இன்ட் ஸ்பேஸ் ஏ செமிகாலன் அப்படின்னு சொல்லி வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த செமிகாலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சதும் செமிகாலன் அப்படிங்கிறத போட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம செமிகாலன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ யூசர்கிட்ட இருந்து நம்ம வேல்யூ வாங்குறோம்னு சொன்னோம். யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம யூசருக்கு அவுட்புட் காட்டும் போது பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்எஃப் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸுக்கு நடுவில் பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் எல்லாருக்கும் வரும். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு டேட்டா டைப் இப்போ நம்ம பார்த்தோம்னா, நான் இந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட், அதாவது இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்டாக இருந்துச்சு அப்படின்னா பெர்சன்டேஜ் எஃப், கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெர்சன்டேஜ் சி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் பேசிக்கான டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம எந்த டேட்டா டைப்லேருந்து அது வருது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி அவங்க கொடுக்குற இன்புட்டை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறது தான் கமா ஆம்பசன்ட் ஏ. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது தான் அந்த வேரியபிள். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஆம்பசன்ட் ஏ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, யூசர் ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே இந்த ஆம்பசன்ட் ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், யூசருக்கு கன்சோல் ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும், நம்ம கொடுத்துருக்க கோடெல்லாம் யூசருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா யூசருக்கு வெறும் எம்டி ஸ்க்ரீன், ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் காட்டும். அப்போ யூசருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறது, அந்த கன்சோலில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, யூசர்கிட்ட
என்டர் அ நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த என்டர் நம்பருங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம், யூசர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னா அவுட்புட் யூஸ் பண்ணுவோம். அவுட்புட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா printf அப்படிங்கிறதுல டபுள் கோட்ஸில் எழுதி காட்டுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா void main முடிஞ்சதும் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். int a அப்படின்னு சொல்லி int a செமிகாலன் அப்படின்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா printfல டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் அ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த என்டர் அ நம்பர் அப்படிங்கிறது யூசருக்கு கன்சோலில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூசருக்கு நம்ம என்டர் பண்ண சொல்லிட்டோம். அப்போ யூசர் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ண வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா scanf டபுள் கோட்ஸில் %d கமா ஆம்பர்சன்ட் ஏ செமிகாலன் அப்படின்னு கொடுத்து இது ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன நடக்குங்கிறத நான் இன்னொரு தடவை சிம்பிளாக சொல்கிறேன். யூசர் ப்ரோக்ராமை ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணோன்னு என்ன ஆகும்னா என்டர் அ நம்பர் அப்படின்னு printfல கொடுத்ததா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 20 ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க. அந்த நம்பர் scanf மூலமாக ரிசீவ் ஆகி ஏ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகி நம்மக்கிட்ட உள்ளே வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டோம். யூசர் என்டர் பண்ண வேல்யூ தான் நம்ம அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது யூசருக்கு நம்ம எடுத்து காட்டணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், யூசருக்கு ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம், printf யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன கோடு எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா printf ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸில் யூ ஹாவ் என்டர்ட் %d டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி கமா ஏ செமிகாலன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ இந்த %d ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த %d அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த %d அங்கே டிஸ்பிளே ஆகாது. நம்ம சொல்லியிருந்தோம் printfல என்ன கொடுத்துருக்குமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் கூட சேர்ந்த வேரியபிள் என்ன அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த டேட்டா டைப்பில் எந்த வேரியபிள் நம்ம கொடுக்குறோமோ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் கன்சோலில் யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுக்கு தான் நம்ம இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கு ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அப்போ யூசர் ஒரு நம்பர் என்டர் பண்ணாங்க, அது 10 20 100 என்ன வேல்யூ வேணா இருக்கட்டும், ஒரு நம்பர் என்டர் பண்ணாங்க. அந்த நம்பரை நம்ம scanf மூலமாக ரிசீவ் பண்ணி ஏ அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ண வேல்யூவை இந்த வேல்யூ தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத யூசருக்கு காட்டுறதுக்கு நம்ம இன்னொரு தடவை அவுட்புட்டாக printfல யூ ஹேவ் என்டர்ட் அந்த வேரியபிள் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை யூசருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியும் காமிச்சிட்டோம். இது கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை நம்ம ஒரு தடவை சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம கன்சோலில் இன்புட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இப்போ படித்ததை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேம் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நியூ C++ ப்ராஜெக்ட் சி மேனேஜ்ட் பில் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் நேம் சாம்பிள் இன்புட்னு கொடுக்குறோம். ஹலோ வேர்ல்ட் ANSI ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மேக் OS X GCC யூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இது ஏன் நம்ம ஒவ்வொரு தடவையும் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஒரே ப்ராஜெக்ட்லேயே நம்ம பண்ணலாம், பட் அதுக்கு நிறைய கான்ஃபிகர் பண்ணணும், அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சியோட ஸ்ட்ரக்சர் என்ன, சி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு புது ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட்ஸாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூசர்கிட்ட ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லலாம். அது நம்ம இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதே எடிட் பண்ணி அதுலேயே நம்ம யூசர்கிட்ட என்டர் நம்பர்னு சொல்லிடலாம். என்டர் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த /*//குள்ளே ஒன்று இருக்கும். இது வெறும் கமெண்ட் தான். இதை பற்றி இது கம்பைல் பண்ணும்போதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் இதை எடுத்துக்காது. ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால இங்கே புட்ஸ் அப்படின்னு வருது. இந்த புட்ஸை நான் printfன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த printfல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா இன்புட் வாங்குறதுக்காக scanfல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ scanfல டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி %d
கமா ஆம்பசண்ட் ஏ. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன, இந்த இன்ட் மெயின் முடிஞ்சதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம் இங்கே. ஸோ இன்ட் ஸ்பேஸ் ஏ. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கிறது டிக்ளரேஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த printfல நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம கன்சோலில் காட்டுற விஷயம். ஸோ என்ன ஆகும்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணும்போது இந்த என்டர் நம்பர் அப்படிங்கிறது யூசருக்கு நம்ம கன்சோலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கன்சோலில் டிஸ்பிளே ஆனது யூசர் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க. அந்த நம்பரை நம்ம ஸ்கேன்எஃப் மூலமாக ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேன்எஃப் மூலமாக அந்த வேல்யூவை வேரியபிளில் ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிசீவ் பண்ண விஷயத்தை நம்ம யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா printf டபுள் கோட்ஸில் யூ ஹாவ் என்டர்ட் பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஏ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல யூ ஹேவ் என்டர்ட் ஏ அப்படின்னு மட்டும் கொடுத்தோம்னா ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூசருக்கு கன்சோலில் யூ ஹேவ் என்டர்ட் ஏ அப்படின்னு மட்டும்தான் காட்டும். யூசருக்கு ஏ என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏ அப்படிங்கிறது வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த வேரியபிளில் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூ ஹேவ் என்டர்ட் பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் 10 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் என்டர் பண்ணுறாங்கன்னா நம்ம உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது 10 அப்படின்னு தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ யூ ஹேவ் என்டர்ட் ஏ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணோன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த ஏபிசி வேரியபிள் அப்படிங்கிற விஷயம்லாம் யூசருக்கு தெரியாது, அது டெவலப்பர் சம்மந்தப்பட்டது, அது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம printfல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்ட்னா பர்சன்டேஜ் டி, ஃப்ளோட்னா பர்சன்டேஜ் எஃப், ஸோ கேரக்டர்னா பர்சன்டேஜ் சி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி printfல கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த விஷயம் கரெக்டாக ரன் ஆகி அந்த வேரியபிளில் இன்புட் எடுத்த வேல்யூ கன்சோலில் யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல அதனால தான் யூ ஹேவ் என்டர்ட் பர்சன்டேஜ் டி கொடுத்து கமா கொடுத்து ஏ அப்படிங்கிற அந்த வேரியபிளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நேமில் ரைட் கிளிக் பண்ணி பில்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பில்டு ஃபினிஷ்ட் 0 error 0 warningனு வந்திருக்கு. ஸோ இப்போ 0 error 0 warning அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம கொடுத்த கோட் எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மறுபடியும் ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் லோக்கல் C++ அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரன் ஆகும். என்டர் நம்பர்னு வருது. இப்போ நான் ஒரு 20 அப்படிங்கிற நம்பர் என்டர் பண்ணுறேன். யூ ஹேவ் என்டர் 20. ஸோ நம்ம இப்போ இன்புட் கொடுத்த வேல்யூ ப்ராசஸ் ஆகி நமக்கு அதில் அசைன் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் டி கொடுக்காம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் என்டர்ட் ஏன்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்டை மறுபடியும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா என்டர் நம்பர்னு கேட்கும். நம்ம 20 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா யூ ஹேவ் என்டர்ட் ஏ அப்படின்னு தான் வரும். ஸோ ஏ அப்படிங்கிறது யூசருக்கு என்னென்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ அதை நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் டி கமா ஏ. என்டர் நம்பர் 20. யூ ஹேவ் என்டர் 20. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த printf, இந்த scanf, இந்த விஷயங்கள்லாம் என்னென்னு புரிஞ்சு பண்ணுங்கள். சும்மா printf அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு இல்லை scanfனா மனப்பாடம் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் printf கொடுத்தா என்ன ஆகும், scanf கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா போக போக உங்களுக்கு ஒரு கோட் பண்ணும்போது இப்போ ஒரு கோட் பண்ணுற ஒரு சினாரியோ இருக்குன்னா அந்த சினாரியோவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்க இந்த விஷயம், இந்த இன்ட் மெயின், இந்த ரிட்டர்ன், இதெல்லாம் என்னங்கிறத இப்போதைக்கு நீங்கள் யோசித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது என்னங்கிறது நம்ம 3rd or 4th வீடியோ வரும்போது அதுலேயே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம்.
இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கோடு இருக்கிற இடம், இந்த கோட்ஸ் இருக்கிற இடம் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எதுக்காக அப்படிங்கிறத படிங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, முடிஞ்ச அளவுக்கு இதை டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அதுக்கான கோட்ஸ் வரும். அப்படி அந்த மாதிரி காப்பி பண்ணியெல்லாம் போட்டு நீங்கள் படிக்காதீங்க, டைப் பண்ணி படிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டெவலப்பரோட டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம யூஸ் பண்ண இந்த கீபோர்ட்ஸ் தான். ஸோ டைப்பிங் ஒழுங்காக ஃபாஸ்ட்டாக வராத கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் டைப்பிங் ஸ்பீடை டெவலப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் டைப்பிங் மாஸ்டரில் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய ஆன்லைன்லேயே டைப்பிங் ஸ்பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா ஆன்லைன் ஃப்ரீ டைப்பிங் அப்படின்னு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதில் போய் உங்கள் டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோடிங் எல்லாம் படிச்சுட்டீங்க, இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது உங்களுக்கு இன்டர்வியூவில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. சில பேர் இருக்காங்க, சும்மா இந்த 2 விரலை வச்சுட்டு இப்படின்னு தேடி டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூவில் நம்மளோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஸோ டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்படி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ப்ரோ டெவலப்பர் ஆகலாம். இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். யூசர் எங்கே இருப்பாங்க, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் நம்ம எங்கே நிற்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் யூசருக்கு ஒரு அவுட்புட் எப்படி கொடுக்கறது, அதாவது யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டா நமக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கன்சோலில் ஒரு அவுட்புட் காட்டணும். அந்த அவுட்புட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி யூசர் கொடுக்குற இன்புட்டை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது கோடிங் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல் பண்ண போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் 2 numbers. ஸோ இந்த சம் ஆஃப் 2 numbers அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யோசிப்பீங்க, அதுக்கு தான் கேல்குலேட்டர் இருக்குல்ல, நம்ம கேல்குலேட்டரை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேல்குலேட்டர் அந்த யூஐ இல்லாமல், அதாவது அந்த ஸ்க்ரீனில் நமக்கு இப்போது நம்ம சிஸ்டமில் நம்ம கேல்குலேட்டர் அப்படின்னு கொடுத்தோன்னு ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் கேல்குலேட்டரோட கோர், அதாவது இப்போ நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் ஆட் ஆகி வருது இல்லையா, அந்த கோர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் இப்போ பார்க்க போகிறோம். அந்த யூஏ அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது நீங்கள் போக போக கற்றுக்குவீங்க. கோடிங்கில் கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம், அதாவது அந்த கேல்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணி அவுட்புட் எடுப்போம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 நம்பரோட சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், யூசர் கிட்ட இருந்து 2 நம்பரை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 2 நம்பரை ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி அந்த ஆட் பண்ணி வர வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து 2 வேல்யூ ரிசீவ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேரியபிள் அந்த வேல்யூவை நம்ம கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அப்ப அந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணதை நம்ம இன்னொரு வேரியபிள்ல, ரிசல்ட்ல சம் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள்ல இந்த ஆட் பண்ணி வர்ற சம் வேல்யூவை சம் இல்லைன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 2 வேல்யூ ரிசீவ் பண்ணணும்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு வேல்யூ யூசர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கேன் ஆஃப் மூலமாக தான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல யூசர்கிட்ட நம்ம ஒரு அவுட்புட் காட்டுவோம். இந்த மாதிரி என்டர் 2 numbers அப்படின்னு சொல்லி யூசர்கிட்ட ஒரு அவுட்புட் காட்டுவோம். யூசர் 2 நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த 2 நம்பரையும் நம்ம ஸ்கேன் ஆஃப் மூலமாக ரிசீவ் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி, அந்த ஆப்ரேஷன் பண்ணி வர்ற வேல்யூவை நம்ம இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிளில் இருக்கிற விஷயத்த மறுபடியும் அவுட்புட்டாக நம்ம யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். இதுதான் நீங்கள் கொடுத்த 2 நம்பருக்கும் சம் பண்ண வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விஷயத்த நம்ம சிஸ்டமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 நம்பர் ஆட் பண்ணுற ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் சம் ஆஃப் 2 numbers அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இங்கே இந்த புட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே printf கொடுத்துட்றேன். இது மேக் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல புட்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு printf கொடுத்துட்டேன்.
இந்த கமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா printfல யூசருக்கு சொல்லணும் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு. ஏன்னா யூசருக்கு தெரியாது 2 நம்பர் தான் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்கே என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ printfல இந்த ஹலோ வேர்ல்டே எடிட் பண்ணிட்டு நம்ம அங்கேயே கொடுத்துடலாம். என்டர் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பர் என்டர் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த என்டர் பண்ண சொன்ன 2 நம்பரையும் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு நம்பர் தான் என்டர் பண்ண சொல்லி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது 2 நம்பர் எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு scanf அதில் டபுள் கோட்ஸில் %d %d. ஸோ இப்போ 2 நம்பர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம 2%d கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம அந்த வேரியபிளை இங்கே ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ 2 வேரியபிள் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே 2%d கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்ட் மெயினுக்கு கீழே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் நம்பர் 1, நம்பர் 2 செமிகாலன். ஸோ இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் என்னன்னா நம்ம இப்போ ஒரு 100 லைன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்போ திடீர்னு நம்ம சென்டரில் ஏதாவது ஒரு லைனை பார்த்து இது என்ன, இந்த வேரியபிள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளான நேமில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் 1, நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் நேமில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேன்எஃப்பில் ஆம்பர்சன்ட் நம்பர் 1, ஆம்பர்சன்ட் நம்பர் 2 போட்டு செமிகாலன். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை சொன்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1 + நம்பர் 2 அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இந்த நம்பர் 1 + நம்பர் 2 அப்படின்னு வர்ற வேல்யூவை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அந்த வேரியபிள் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துடலாம். ஸோ சம்முங்கிற வேரியபிள் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்முங்கிற வேரியபிளுக்கு நம்ம இந்த நம்பர் 1 + நம்பர் 2 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணலாம். ஸோ சம் அசைன் நம்பர் 1 + நம்பர் 2. ஸோ நம்பர் 1 + நம்பர் சம் அசைன் நம்பர் 1 + நம்பர் 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் வருது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் வருதுன்னெலாம் யோசிக்க வேண்டாம். வெறும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் வரும். நீங்கள் இதை நினச்சி நீ டென்ஷன் ஆகி கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் 1 + நம்பர் 2 வேல்யூ ஆட் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை சம் அப்படிங்கிற வேல்யூவில் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு printf அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ printf ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ரிசல்ட் இஸ் ஒரு ஃபுல் காலர்லாம் கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி %d அப்படின்னு கொடுக்கணும். %d ஏன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டோம், நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிளோட டேட்டா டைப் அதை புல் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ இது %d டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா சம் அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். செமிகாலன் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கேன்எஃப்பில் நம்ம வேரியபிளை பற்றி மென்ஷன் பண்ணும்போது ஆம்பர்சன்ட் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கொடுப்போம். அதாவது ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு தான் நம்ம ஸ்கேன்எஃப்பில் கொடுப்போம். ஆனால் printfல ஆம்பர்சன்ட் போட மாட்டோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் கோட் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ணலான்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், பில்டு ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 error 0 வார்னிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறோம். என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்குது. நான் ஒரு 20 40ன்னு நம்பர் கொடுக்குறேன்.
ஸோ ரிசல்ட்டு 60 அப்படின்னு வந்துருச்சு. அதாவது 2 வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி அதை வேற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே ரிசல்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 2 நம்பர் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை எப்படி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ நாளாக கோடிங் அப்படிங்கிறது இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஸ்கேன்எஃப்பில் பிரிண்ட் பண்ணும்போது அதோட சின்டாக்ஸில் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போய் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். அதை மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். இது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பிரிண்ட்எஃப்னா நம்ம யூசருக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறோம், ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது இன்புட் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணவே உங்களுக்கு புரியும். 2 நம்பரோட சம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கன்சோலில் அவுட்புட் எப்படி காட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளை ஆட் பண்ணி அதை சம்மில் வச்சோம். அதுக்கப்புறம் சம்மில் இருந்த வேல்யூவை நம்ம அப்படியே யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். சம்மில் இருக்கிற வேல்யூவை யூசருக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறது வேரியபிள்னு நமக்கு தெரியும். அது இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி சம் அப்படிங்கிறதும் வேரியபிள்னு தெரியும், இன்டீஜருங்கிற டேட்டா டைப்புங்கிறது தெரியும். ஆனால் இந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறதும் இந்த சிம்பிளை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறதும் இந்த சிம்பிளை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ காமனாக இந்த சிம்பிள்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்ரேட்டர்ஸில் இதெல்லாம் தான் நம்ம இப்போ காமனான ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ரெகுலராக ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் என்ன, பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 டைப் தான் இருக்குது. ஸோ அதில் இங்கே யூஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் டிவைட் பண்ணி மோட் பார்க்குறது, இந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். 2 வேரியபிளோட வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டுவா 2 வேரியபிள் ஈக்குவலாக இருக்கா, இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்படி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸுக்கு பேர் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா இந்த 2 வேரியபிளையுமே எடுத்துக்கணுமா இல்லை ஏதாவது ஒரு வேரியபிளை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கலாக திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம பேசிக் ஆப்ரேட்டர்ஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சிம்பிளை யூஸ்வலாக ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த சிம்பிளை ஈக்குவல் டுன்னும் இந்த சிம்பிளை ஈக்குவல் டு அப்படின்னும் படிப்பாங்க. இதுதான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள், அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சிம்பிளை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இது சம் ஈக்குவல் டு நம்பர் 1 + நம்பர் 2 இல்லை. இந்த இடத்துல இது எப்படின்னா சம் அசைன் நம்பர் 1 + நம்பர் 2, அதாவது நம்பர் 1 + நம்பர் 2ல ஆன ஆப்ரேஷனில் வர ரிசல்ட்டை நம்ம சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேட்டருக்கான அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி 2 ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னா அது ஈக்குவல் டு கிடையாது. அதை நம்ம சிம்பிளாக ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் போதும். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதெல்லாமே வெறும் பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும், இது ஈஸி தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அடிஷனுக்கு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான சின்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பரோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அந்த 3 நம்பரையும் டிவைடட் பை 3 கொடுக்கும்போது வர வேல்யூ தான் அந்த நம்பரோட ஆவரேஜ்.
ஸோ இங்கே டிவிஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிவிஷன் வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்போ 3 நம்பர் இருக்குது, அந்த 3 நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்ட் வேல்யூ வரும். ஸோ இன்ட்டுக்கும் ஃப்ளோட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ சொன்னோம். இன்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ இல்லாத நம்பர்ஸ், அதுதான் இன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10, 20, 25 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்து அது 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வேல்யூவில் வரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இன்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக 3 நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்ட் வேல்யூவில் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அப்படி பாயிண்ட் வேல்யூவில் ஆன்சர் வரும்போது அந்த இடத்துல இன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க கோடிங்கில் அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட சினாரியோ என்ன அப்படிங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ளோட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபைல் ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நேம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஆவரேஜ்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சொன்னோம் யூசர்கிட்ட 3 நம்பர் என்டர் பண்ண சொல்லணும். ஏன்னா 3 நம்பரோட ஆவரேஜ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இந்த புட்ஸை பிரிண்ட்எஃபாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்எஃப்குள்ளே நம்ம என்டர் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்கே என்டர் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். என்டர் 3 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணணும். ஸோ ஸ்கேன்எஃப் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஸ்கேன்எஃப் கொடுத்துட்டோம். ஸ்கேன்எஃப்பில் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வரைக்கும் நம்ம ஸ்கேன்எஃப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா %d கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்ட் யூஸ் பண்ணலை, ஃப்ளோட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா %f கொடுக்கணும். %f. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 வேல்யூ ரிசீவ் பண்ணுறோம், அதனால 3% கொடுத்துருக்கோம். ஸோ %f கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளோட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துல num1, num2, num3 அப்படின்னு 3 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 3 வேரியபிளையும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன்எஃப் மூலமாக ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஆம்பர்சென்ட் num1, ஆம்பர்சென்ட் num2, ஆம்பர்சென்ட் num3. ஸோ இப்போ நம்ம 3 நம்பரை ஸ்கேன்எஃப் மூலமாக ரிசீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அந்த 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆவரேஜ் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் அசைன் num1 ப்ளஸ் num2 ப்ளஸ் num3 டிவைடட் பை 3. ஸோ நம்ம இங்கே இந்த ஆப்ரேஷனையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் வேல்யூ என்டர் பண்ணிட்டாங்க, அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நம்ம யூசருக்கு காட்டணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் printf ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் டபுள் கோட்ஸில் the average is colon. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா %f கொடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் ஃப்ளோட். ஸோ %f கொடுத்து ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன் போட்டு முடிச்சிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி முதல்ல ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம்.
ஸோ என்டர் 3 நம்பர்ஸ் கேட்குது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 25 25 25 3 நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா தி ஆவரேஜஸ் 25.000 வருது. இந்த இடத்துல ஏன் 25.000 வருதுன்னா நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுன்னு இருந்தால் அந்த இடத்துல பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து 25.000 வருது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பில் ப்ராஜெக்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ரன் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா என்டர் 3 நம்பர்ஸ்ன்னு கேட்கும். இந்த இடத்துல நான் ஒரு 20 ஒரு 50 ஒரு 17 கொடுக்குறேன். ஸோ 20 50 17 3 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 46.6668 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. ஸோ இது கரெக்டான ஆவரேஜா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை வேணாலும் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கோடு கரெக்டு அப்படிங்கும்போது இந்த ஆவரேஜ் நமக்கு கரெக்ட் வேல்யூவாக தான் வரும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் இங்கே இன்ட் கிடையாது, இங்கே ஃப்ளோட். ஏன்னா பாயிண்ட் வேல்யூவில் நமக்கு அவுட்புட் வரும். அதனால இங்கே ஃப்ளோட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல %d வர்ற இடத்துல எல்லாமே நம்ம %f கொடுப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்களும் உங்கள் சைடில் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் எல்லோரும் பண்ணி பாருங்கள். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. ஒரு ப்ரோக்ராம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இனி நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங். நம்ம 2 வேல்யூ ரிசீவ் பண்ணி வேரியபிளில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸ், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூஸை எப்படி இடம் மாற்றுறது, எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னு மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேரியபிளில் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு இந்த வேல்யூஸை இடம் மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டுவல் சிம் இருக்கிற ஃபோனில் ஸ்லாட் 1ல் இருக்கிற சிம்மை ஸ்லாட் 2க்கும் ஸ்லாட் 2ல் இருக்கிற சிம்மை ஸ்லாட் 1க்கும் மாற்றணும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லாட் 1ல் இருக்கிற சிம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிம்மை நம்ம இப்போ டெம்பரரியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்போம். டேபிள்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லையோ நம்ம அதை வைப்போம். வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லாட் 2ல் இருக்கிற சிம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லாட் 1ல் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ டெம்பரரியாக இந்த சிம்மை நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பாக்ஸ்லையோ டேபிள்லையோ வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லாட் 2ல் நம்ம போடுவோம். இதே ப்ரொசீஜர் தான் ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு வேரியபிளுக்கு மாற்றுறதும் அதில் இருக்கிற வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு மாற்றுறதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னொரு டெம்பரரி வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதாவது டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் சிம்பிளாக என்னன்னு சொன்னோம்னா, ஏ அப்படிங்கிறதுல இருக்கிற வேல்யூ பிக்கு போகணும், பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு போகணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்குவோம். பி அப்படிங்கிறதுல வந்து ஒரு 20 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏல இருக்கிற வேல்யூ பிக்கும் பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கும் மாற்றணும். இப்படி ஸ்வாப் பண்ணுறது தான் நம்ம ப்ரோக்ராமே. இந்த சினாரியோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோடிங்கில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த 20 அப்படிங்கிறத இந்த 10க்கு நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10 நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெம்ப் அசைன் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அசைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னோம். நீங்கள் அது வேணும்னா மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெம்ப் அப்படிங்கிறதுக்கு ஏவோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, டெம்போட வேல்யூ 10 ஆயிரும், ஏவோட வேல்யூ டெம்பில் வந்து அசைன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு பியோட வேல்யூவை அசைன் பண்ணுறோம். ஸோ அசைனில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா
இந்த சைடு இருக்க வேல்யூ இந்த சைடுக்கு தான் அசைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏக்கு பியோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பியோட வேல்யூ என்னன்னா 20 அப்படிங்கிறது ஏக்கு அசைன் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அசைன் டெம்ப். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா பிக்கு இந்த டெம்பில் இருக்கிற 10 அப்படிங்கிற வேல்யூ பிக்கு அசைன் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பியோட வேல்யூ 10 ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம கோட் என்ன அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூவை பிக்கும் பியில் இருக்கிற வேல்யூவை ஏக்கும் அசைன் பண்ணணும். ஸோ இதை நம்ம நார்மலாக ஏல இருக்கிற வேல்யூவை இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஏ அசைன் பி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏக்கு பியோட வேல்யூ அசைன் ஆயிரும். அதாவது இந்த 20 10க்கு வந்துடும். ஆனால் இந்த 10 காணாமல் போயிடும். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா டெம்பரரி வேரியபிளுக்கு ஏவோட வேல்யூவை அசைன் பண்ணுவோம். ஸோ ஏவோட 10 டெம்பரரி வேல்யூவில் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏக்கு பியோட வேல்யூ அசைன் பண்ணுவோம். அதாவது பியோட 20 அப்படிங்கிறது ஏக்கு அசைன் ஆயிரும். ஸோ ஏல 20ங்கிற வேல்யூ வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா பி அசைன் டெம்ப். இந்த டெம்பில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஏவோட வேல்யூவை நம்ம பிக்கு அசைன் பண்ணுறோம். அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ அப்போ பிக்கு வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 10 ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ப்ராப்ளமை இப்போ நம்ம சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங்னா என்ன நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராம் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்கலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் ஏ அசைன் 20, பி அசைன் 30 அப்படின்னு சொல்லி ஏக்கும் பிக்கும் வேல்யூ அசைன் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணுறது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஏ அப்படிங்கிறதுக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பி அப்படிங்கிறதுக்கு 30ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் அவங்களுக்கு தேவை வரும்போது வேரியபிள்ஸில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 வேல்யூ எடுத்துட்டோம். இந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ணும்போது இந்த வேல்யூவை வேற ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் டெம்பரரியாக. ஸோ அதுக்கு டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். டெம்ப். ஸோ டெம்ப்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஸ்வாப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியில் 30 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பியில் கொடுத்துருக்க 30 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து நம்ம ஏல அசைன் பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்பில் நம்ம ஏவை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏல பியை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் டெம்பை அசைன் பண்ணுறோம். இப்போது வேரியபிள்ஸ் நம்ம இப்படி ஸ்வாப் பண்ணி அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ printf கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு printf கொடுத்து ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸில் இப்போ நம்ம சும்மா நம்மளே வேல்யூ கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால சும்மா டிஸ்பிளே பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஏ %d அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு பி %d கொடுத்துட்டோம். பி %d கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஏ பி. ஸோ நம்ம இதை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ தான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேமில் ரைட் கிளிக் பண்ணி பில்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வரல. ஏ வேல்யூ ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம % மட்டும்தான் கொடுத்துருக்கோம், %d கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா %d கொடுத்துடலாம். ஸோ ஏ பக்கத்தில் நம்ம ஒரு காலன் வச்சுக்கலாம். ஸோ பி பக்கத்தில் அதேமாதிரி நம்ம ஒரு காலன் வச்சு டிஸ்பிளே பண்ணிடலாம்.
இப்போது நம்ம ப்ராஜெக்டை மறுபடியும் ரன் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம், ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் பில் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். செகண்ட் டைம் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ரன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்வாப் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே வேல்யூ அசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏ அசைன் 20, பி அசைன் 30. இப்போ நமக்கு அவுட்புட்டில் கன்சோல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வேல்யூ 30, பிக்கு வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏல இருந்த வேல்யூவை பிக்கும், பியில் இருந்த வேல்யூக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் எரர் வந்திருக்கும். நம்ம பண்ணும்போது இப்போ எரர் உங்களுக்கு நாங்கள் காமிச்சோம். முதல்ல கோட் பண்ணும்போது எரர் வருதுன்னா நம்ம பயப்படக்கூடாது, அதை யோசிச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. கோடிங்கில் எரர் வருது அப்படின்னா அந்த எரரை நீங்கள் வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எரர்ஸ் வரும்போது தான் நம்ம இன்னும் செல்ஃபாக நம்ம அதை என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தாண்டி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே கொண்டு வர போகிறதில்ல. ஸோ நம்ம கொடுத்ததை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம்னாலே எங்கே எரர் பண்ணியிருக்கோம், என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோடிங் பண்ணும்போது எரர் வருதுன்னா எரர் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரெடி டு மேக் அ மிஸ்டேக் அப்படின்னு. மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங் ஆக முடியும். நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கோம்னாலும் நம்ம தப்பு பண்ணி கற்றுக்கும் போது தான் அந்த ஃபீல்டில் நம்ம இன்னும் ஸ்டேபிளைஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 2 நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கு மூணாவதாக ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணாமல், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா தேர்ட் ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமையே இதில் இருக்கிற வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம பேசிக் ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்ஸை உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பண்ணி பாருங்கள். சிஸ்டமில் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி இப்போ சொன்ன ப்ரோக்ராம் இல்லை, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அசைன்மெண்ட் லிங்க் நம்ம இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுற முதல் 3 பேருக்கு கேஷ் ரிவார்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்களே இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பீட் கோட் பண்ணுறதுல அந்த ஸ்பீடு உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி கோடிங் நீ வரப்போகிற வீடியோஸ்லேயே நம்ம ஈஸியாக படிக்கலாம். ஸோ இன்னும் கோடிங் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கவங்க இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட லைஃப்பை மாற்றுறதுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம்னு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோட லைஃப்பெல்லாம் நீங்களே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.